ஹலோ. எம்ஐ ஒரு அபாரமான வெற்றி அடைந்தது. பவுலிங் பயங்கரமாக பண்ணானுங்க. அஸ்வானி குமார் டெபு சீசன் நினைக்கிறேன். பிரிச்சுட்டான் பவுலிங். 3 ஓவரில் 24 ரன்னு தான் கொடுத்தான். 4 விக்கெட்டு. பவர் பிளே முடியும் போதே 4 விக்கெட் எடுத்துட்டானுங்க. இப்போது ஹர்திக்லாம் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தான். முடிஞ்சதுக்கப்புறம் 6வது ஓவரில் வந்து விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தான். அது போச்சு மேட்ச். நேற்று எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான, ஏன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளே முடியும் போதே ஓகே எம்ஐ தான் தெரிஞ்சிருச்சு. அதனால் ஆனால் ரொம்ப இழுத்துட்டானுங்க. ஸ்கை தான் வந்து 300 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினான். ரிங்கிள்டன் என்ன தான் 60 அடித்தாலும் ஸ்ட்ரைக் ரேட்லாம் பெருசாக இல்லை. இந்த கோல்டு இதுக்கு முன்னாடிலாம் வந்துருக்குது, ஆனால் இவ்வளோ நாள் இருந்ததே இல்லை. இன்னும் இருக்குது அந்த மூக்கு ப்ராப்ளம். நாலாந்தேதி மெயின்ஸ்ன்னு சொன்னால, அது முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டு போவோம். நான் என்ன மே 18 இது முடிச்சுட்டு தான் போகலான்னு நினச்சேன். அட்வான்ஸ் எழுதிட்டு போகலான்னு. ஆனால் இப்போ ஒரு அர்ஜென்ட்டு வேலையாயிடுச்சு. ஸோ டக்குன்னு போயிட்டு ஒரு 2 நாளில் முடிக்கணும். நான் சரி ஆர்ச்சர் போட்ட பவுலிங்க்கு ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தேன். யார் ஒருத்தர் கூட பேசவே இல்லை. பெரிய பெரிய தலைஞர்கள் இப்போ அனிருத்தா ஸ்ரீகாந்த், நானி இவங்கெல்லாம் பேசுனாங்களே தவிர அந்த 2 ஓவரை பற்றி வேறு யாருமே எதுவுமே பேசவே இல்லை. 2 ஓவரில் 1 ரன்னு தான் கொடுத்தான், 1 விக்கெட் எடுத்திருக்கான். யாருமே பேசவே இல்லை. அது ஒரு மாதிரி. ஏன்னா வேறு ஏதாவது பிளேயராக இருந்திருந்தால் பேசலை, சரி பேசலைன்னு விட்டுருக்கலாம். ஆர்ச்சர் அப்போ தான் அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்காக அவ்வளோ கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ 4 ஓவரில் 76 ரன்னு கொடுத்தான்னு சொல்லி அவ்வளோ கலாய்ச்சாங்க. இப்போ இவ்வளோ இது இவ்வளோ பயங்கரமாக ஸ்பீடாக போட்டு இப்படி ஒரு சூப்பரான 2 ஓவர்ஸ் போட்டிருக்கான். அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. அது ஒரு மாதிரி இருக்கும். என்னடா அந்த மாதிரி இருந்தது. ரோஹித் சர்மா எப்பவும் போல நேற்று ஒழுங்காக ஆடல. அந்த ஆளுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரில. கேட்டால் ஐசிசியில் நல்லா ஆடுவார், இதில் தான் ஆட மாட்டாருங்கிறானுங்க. பிளேயர்னால் எல்லா இடத்துலையும் ஆடணும். அந்த ஏதோ ஒரு இந்த இன்ஸ்டாகிராமில் அந்த கிப்லி ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்கானுங்க. அதுக்கு அவங்க தெரிஞ்சு பண்ணுறானுங்கண்ணா என்னன்னு தெரியல. அந்த ஆள் பேர் என்னமோ மியாசக்கியா என்னமோ. அந்த ஆள் கிட்டத்தட்ட 9 வருஷம் முன்னாடியே வந்து இதெல்லாம் இந்த ஏஐங்கிற மேட்ரு மனுஷனோட வாழ்க்கைக்கு ஒரு சாபக்கேடு அப்படிலாம் சொல்லி செம்ம இமோஷ்னலாக பேசி வச்சுருக்கான். போட்டு அப்படி திட்டி வச்சுருக்கான் அந்த ஏஐ. அதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க, அதெல்லாம் அப்படியே விட வேண்டியதானு என்னென்னமோ பேசி வச்சுருக்கான். அந்த ஆளுக்கு என்னென்னா பாவங்க. அந்த ஆள் இந்த அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டைலை உருவாக்கியிருக்கான். கார்ட்டூனுங்கிற மேட்ரா அவன் எப்படி பார்க்குறான்னா, அவன் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு டூலாக அந்த ஆர்ட் அந்த ஆள் பார்த்து வந்து அவனுக்குன்னு ஓனாக ஒன்று க்ரியேட் பண்ணி, அதுவும் பெரிய ஆள் போல் ஜப்பான்லலாம். நான் அந்த அனிமேலாம் பார்க்க மாட்டாங்க, அதான் அனிமேலாம் பண்ணுறேன் எனக்கு கிபிலி ஸ்டூடியோஸ்ன்னு. அதில் நிறையா அனிமே பண்ணல, அதோ அந்த மாதிரி ஸ்டைலில் என்னமோ ஒன்று பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பெரிய ஆள் அவங்க பெரிய கையா தான். 9 வருஷம் முன்னாடி அவ்வளோ பேசியிருக்கான். இந்த விஷயம் அந்த ஆளுக்கு தெரியுமான்னு தெரில. தெரிஞ்சு ஏதாவது இதை இப்படி பெருசாகிட்டு இருக்கிறது உலகம் ஃபுல்லாக பூமாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியல, அது என்னன்னே தெரில. சரி கார்ட்டூன் ஃபோட்டோன்னு நினச்சி பண்ணுறக்கானுங்க. அது 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 காப்பிரைட்டில் வராது. ஏன் காரணம் வந்து அவங்க அந்த ஆள் இது பண்ண கேரக்டர்ஸை யூஸ் பண்ணாமல்
அந்த ஆளோட ஸ்டைலை மட்டும் யூஸ் பண்ணுறதுனால அது காப்பிரைட்டில் வராது. அதுதான் பெரிய பிரச்சனை. அது கேஸ் போட்டால் லீகலாக எதுவும் பண்ண முடியாது. சாம் ஆல்ட்மேனே எதாவது பண்ணாதான் உண்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, சாம் ஆல்ட்மேன்னா நீ ஏஐ தப்பாக பேசுகிறேன்னு 9 வருஷம் உட்காந்து ஏஐ ட்ரெயின் பண்ணி சாட்ஜிபிடியில் விட்ட மாதிரியே இருக்குது எனக்கு. நான் அது வரைக்கும் பண்ணலை, பண்ணக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கேன். கிரியேட்டிவ் ஃபீல்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசி வச்சுருந்தான். இந்த அந்த ஆள் வரைகிற ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லேயுமே வந்து எனக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மெமரி இருக்குது. அதை வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டு ஏஐனாலையும் அதை பண்ண முடியாது. ஆர்ட்டோட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமே அதுதான். நான் இல்லை, எந்த ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சாலுமே அதில் வந்து ஒரு கதை இருக்கும், லைவ்லினஸ் இருக்கும். அதனால தான் அது ஆர்ட்டு. இப்போ நீ போய் ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்து வரைஞ்சன்னா அதில் இமோஷனே இருக்காதுங்கிற மாதிரி சொல்லணும். அது ஒரு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அது ஒரு ஃபிலாசபிக்கல் அப்ரோச். அது அது அந்த அதை வாங்குறவனுக்கு அதில் இமோஷன் இருக்கணும்னு இத்தனை பேர் போடுறாங்க. அவங்க என்ன ஃபோட்டோவில் இமோஷன் இருக்கணும்னு நினச்சாங்க. பார்க்க நல்லா இருக்கு, அது நான் ஒத்துக்கிறேன். அது பார்க்க சூப்பராக இருந்தது ஒவ்வொரு ஃபோட்டோவும். ஏதோ ஒரு இடத்துல அந்த ஆள் போடுற கஷ்டம். லீகலி இது கரெக்டுங்கிறதுனால அது பொலிட்டிக்கல்லையும் எத்திக்கல்லையும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். உனக்கு காட்டும் 1000. இதோ இந்த மேட்ரு இதோ தெரியுதா? இங்கே இந்த இது பி டைப் சார்ஜர் இருக்குல்ல, அது போட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாரு, இங்கே வச்சுதா தெரியும் எப்படி போட்டு எதையா கொளுத்தி கொளுத்தி விளாட்லாம். நல்லாயிருக்கும், சூப்பராக செம கூலாக இருக்கும். இதோ இதை இங்கே பிடிச்சிட்டு இப்படி தூக்கணும்னு ஏன் இந்த இது கரெக்டாக நிறைய படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார் வார்ஸு, அப்புறம் மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் தமிழில் கூட ஹீரோவில் பண்ணியிருப்பானுங்க. அர்ஜுன் கையில் அந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்கும், அதை எடுத்து இப்படி அழுத்துனா அது வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும். இது வந்து நெருப்பு கொடுக்குது, ஆனால் எலக்ட்ரிக் நெருப்பு தான் அது. நேத்தி வந்து 2 உயிரை காப்பாற்றின நண்பர்களே. அந்த கதை கொஞ்சம் காரி துப்புற மாதிரி இருந்தாலும் நீ கேட்டு தான் ஆகணும். ஏன்னாச்சு, நான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன்னா, அதில் வந்துருக்கும்போது ஒரு ஒரு வண்டி, ஒரு கார், அதுலேருந்து வந்து ஒரு 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 ஆன்ட்டியோட அது என்ன சாரியா இல்லை ஏதோ ஸ்கர்ட்டாக என்னமோ, அதை அப்படியே வெளியே வந்து டோரை லாக் பண்ணியிருந்தாங்க. அது லிட்ரலாக உயிரை காப்பாற்றுறேன்னு சொல்ல முடியாது. ஏதோ முக்கியமான இடத்துக்கு போயிருந்தாங்க, ஏதோ கல்யாணமோ ஏதோ ஒன்று. அங்கே போய் வந்து ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி ஏய் என்ன இது இதில் சேர் அடிச்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்கும். அதை வந்து நான் போய் காப்பாற்றினேன். டொக் 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 ட்ரெஸ்ஸு எடுத்து உள்ளே போடு அப்படின்னு சொன்னோன்னே எடுத்து உள்ளே போட்டாங்க. இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து என்னென்னா நண்பர்களே, அவங்க வந்து பார்த்துட்டு திரும்பி தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்குள்ளே நான் வந்துட்டேன். அவங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஓகே சொல்லியாது முடிஞ்சு, அதோட முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், அவங்க போயிட்டுருக்காங்க, நான் வரேன் சொல்லிட்டு பறந்துட்டேன். எங்கே போனேன்னே தெரில, அப்படியே டிஸப்பியர்ட். என்ன போயிட்டான், இன்னும் உயிரை காப்பாற்றிட்டு தேங்க்ஸ் சொல்லலைண்ணா அப்படிங்கிற ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஏதோ ஒன்று உயிரை காப்பாற்றிட்டு போயிட்டாரே அந்த ஒரு இது இருக்கும். அது ஒரு செம்ம ஃபீல் நண்பர்களே. அதை வந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு போதை பொருள்னாலையுமே கொடுக்க முடியாது. அதை ரொம்ப ரேண்டமாக. சரி,
ஹைட்ரேட்டட். இன்னைக்கு என்ன மேட்ச்சு தெரியல. நாளைக்கு ஆர்சிபி மேட்ச்சு. வீடியோ போடலான்னு தான் இருந்தேன், நைட்டே போடலான்னு பார்த்து தூங்கிட்டேன். ஒருத்தன் கூட பிரியாணி தரல. என்ன ஃப்ரெண்ட்ஸோ போனாடி. சரி பார்ப்போம், வேறு எதுவும் இல்லை. அதான் பாய் பாய்.